அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கம். இன்று கிறிஸ்துமஸ். எனக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் உள்ள ஒரு தொடர்பை பற்றி மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் மொத்தம் 6 பிள்ளைகள். நான் முதல் பிள்ளை. கிட்டத்தட்ட 10 பேர். ஒரு 10க்கு 10 அறையில தான் எங்க வீடே. அங்கதான் இருந்தோம். நான் முதலில் பள்ளி படிப்பு ஆர்சி ஸ்கூல் 1வது 5வது வரைக்கும் அங்க போய் தான் படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல். அங்க எனக்கு ஆனா எழுத கற்றுக் கொடுத்தவங்க ஒரு டீச்சர். அவங்க அருள்மேரின்னு பேரு. முதல்ல அந்த பயணம் தொடருது. அதன் பிறகு எங்கள் குடும்பத்திற்கே வைத்தியம் பார்த்தவர் டாக்டர் ஸ்டீஃபன். அவர் எங்க எல்லாருக்குமே இலவசமான வைத்தியம் பார்த்தார். சொல்லுவார்ல, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞாலத்தில் மாலை பெரியது. அதுபோல எங்களுக்கு அவர் சிறிய உதவி இல்லை, பெரிய உதவியை பண்ணினார். அவருடைய இன்னொரு பேர் சுகுமாரன். அதான் என்னுடைய பேரும். அந்த டாக்டர் நாங்கள் மறக்கவே முடியாது. என் தங்கச்சி ஒரு ஆஸ்பத்திரி இருக்கையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை அங்க எங்க அம்மா இருக்காங்க, நான் கூட இருக்கேன். அப்ப ஒரு ஜெபம் நடக்குது. அப்ப உட்காந்து கவனிச்சுட்டே இருக்கேன். அங்க சில பாடல்கள் ரொம்ப எனக்கு ஆசையா இருக்கும். இயேசுவையே துதிசை மனமே, இயேசுவையே துதிசை தினம், இயேசுவையே துதிசை மனமே, இயேசுவையே துதிசை அப்படின்னு பாடுவாங்க. கேட்கற ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அவங்களுக்காக பாடல, அந்த ஆஸ்பத்திரியில் நிறைய நோயாளிகள் இருக்காங்க, அவங்களுக்காக பாடுறாங்க. இது அடுத்த படி. அதுக்கப்புறம் ஸ்கூல் 6வது 12வது வரைக்கும் சென்ட் ஜோசப். இப்ப கல்லூரி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ஸ்கூல்ல. நாங்க எப்படி போவோம்னா சர்ச் வழியா பூந்தடியே போவோம். டெய்லி போகையில என்னை அறியாமலே, அது அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேர்ல ஆமான்னு சொல்லிட்டு நாங்க போயிடுவோம். ஒரு நாள் நானும் என் நண்பர் சுரேஷ்குமார் அவர்களும் அந்த சர்ச்சில் உட்கார்ந்து மண்டி போட்டு அந்த கடவுளை பார்ப்போம். நான் எப்பொழுதுமே எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கடவுளை கொஞ்சம் உத்து கவனிப்பேன். அன்று அந்த கடவுளை அப்படியே பார்த்துட்டே இருக்க ரொம்ப நேரம் உத்து கவனிச்சுட்டு ஸ்கூலுக்கு நடந்து தான் போவோம். திரும்பி நடந்து போனோம். அப்ப என் நண்பர் என்கிட்ட கேட்டாரு, நீ இவ்வளவு நேரம் உத்து பார்த்தியே, நீ எதுவும் அவர்கிட்ட பேசுறியா இல்ல அவரு எதுவும் உங்கள்கிட்ட பேசினாரான்னு கேட்டாரு. நான் சிரிச்சுட்டே சொன்னேன், இல்ல என்கிட்ட பேசுற அளவுக்குலாம் நான் அவ்வளவு பெரிய ஆளா, நான் ஏதோ ஒரு ஆசையா பார்த்தேன் அப்படின்னு. அன்று இது நடந்த நிகழ்வு என் மனதில் பதிந்தது. அப்பொழுதெல்லாம் டிவி எல்லாம் கிடையாது, ரேடியோ மட்டும்தான். அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு எங்க வீட்டுல இருக்க நாய்க்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கு. ஒரு ரேடியோ ஆன் பண்ணல, ஒரு பாட்டு. இயேசுநாதர் பேசினால் அவர் என்ன பேசுவார், ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள என்ன கூறுவார். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஈர்த்தது. அப்படி இந்த படிப்படியான ஒரு இது. நான் எப்பொழுதும் சபரிமலைக்கு மாலை போடுவேன். இந்த டிசம்பர் 25 ஜனவரி 1 நான் கடுமையான விரதம் இருந்தாலும் அந்த நாட்கள் நான் கேக் சாப்பிடுவேன். எங்க நண்பர்கள் சொல்லுவாங்க, இதுல முட்டை கலந்துக்கு நீ எப்படி சாப்பிட்றேன்பாங்க. நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன், சாப்பிடுவேன். என்னுடைய நண்பர், அவர் இப்ப இல்லை, அவர் வீட்டுல குடிலாம் அமைச்சு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறாங்க. நான் அப்ப அங்க போவேன். நான் அடிக்கடி இந்த மாதிரி பாட்டுலாம் ஜாலியா பாடிட்டு போவேன். அல்ல அவர் என்ன சொன்னாரு, ஒரு விளையாட்டா சொன்னாரு, நீங்க ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னாரு. எனக்கு அந்த இடத்துல பாட்டு பாட தோணல, ஒரு சங்கோஜமா வந்துட்டேன்னு வச்சுங்களேன். வீட்டுக்கு எனக்கு யோசனையா இருந்துச்சு, நம்ம நண்பர் பாட சொன்னாரு பாடலே அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. நாங்க எப்பொழுதும் எங்க மெத்தையில நானு எங்க நண்பர்லாம் இப்பொழுது சாயந்தரத்துல பேசுவோம். அப்போ ஒரு நாள் வந்திருந்தாரு. அப்ப நான் கேட்டேன், இந்த மாதிரி பாட சொன்னீங்க, பாட முடியல, இப்ப வேணா பாடட்டுமா அப்படின்னு. சரி பாப்பா, மாலை போட்டுருந்தேன் நான். சரி பாடுங்க சார் அப்படின்னாரு. அப்போ ஒரு பாட்டு பாடினேன். தேடுங்கள் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார்.
கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்தலகேம் நகரில் மாட்டு தொழுவ மகள் பிறந்தார் பரமபிதா. சூசை கன்னி மரியை மடியில் தவழ்ந்தால் பரமபிதா. தேடுங்கள் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் இயேசு பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தாரே. இயற்கை உலகமே இனிமையானதென்று உணர்ந்தார் பரமபிதா. எல்லா உயிர்களும் தன்னுயிர் என்றே பாடி மகிழ்ந்தாரே. இயேசு பாடி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இந்த பாட்டு பாடின அவருக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நீ மாலை போட்டிருக்க, அதனால இந்த பாட்டு பாடுறேன். மாணவர்களே, நாம் ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு தலைவனையோ ஒரு இறைவனையோ தேடுவது எப்படின்னா, இருட்டுல விளக்க வச்சுட்டு கண்ணை மூடிட்டு போற மாதிரி. நாம் விரும்பும் கடவுளாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். அப்படிப்பட்ட தெளிவு எனக்கு வந்தது. முதன் முறையாக அந்த இயேசுவை பற்றி படிக்கையில் ஒரு கூட்டத்தின் நடுவில் ஒரு பெண்ணை நிற்க வைத்து அந்த தலைவன் சொல்கிறான், இந்த பெண் ஒரு நடத்தை கெட்டவள், இவளை அனைவரும் கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆணைகிறான். அங்குள்ள அனைத்து மக்களும் கல்லை எடுத்து அடிக்க ரெடியா இருக்காங்க. அப்ப இயேசு அங்க வர அவர் சொன்னது என்ன தெரியுமா? உங்களில் யார் தவறே செய்யாதவரோ, உங்களில் யார் நேர்மையானவரோ அவரே முதல் கல்லை எறியுங்கள் அப்படின்றார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தான். மாணவர்களே, இந்த உலகில் தவறு செய்யாதவன் என்று ஒருவருமே இல்லை. அனைவரும் ஏதாவது ஒரு தவறு செய்திருப்பார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அந்த கல்லை கீழே போட்டு விட்டு சென்று விட்டார்கள். அடுத்த ஒரு இது எப்படின்னா, நம்ம மூளையில ஒரு பகுதி வந்து தலாமஸ்னு ஒரு பகுதி உண்டு. அதோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, இவற்றையெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நீங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு போகையில அது கம்பேர் பண்ணி பார்க்கும். நம்ம பார்த்தது இருக்கா என்னன்னு பார்க்கும். இல்லைன்னா மாற்றம் இருந்தா யோசிக்கும், அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணும். இது தலாமஸ்ங்கிற பகுதியோட வேலை. நாங்க +2 படிக்கல, அப்பெல்லாம் கொஞ்சம் நக்கல் நையாண்டியே பேசிட்டு இருப்போம். அப்ப வந்து என்னன்னா, இயேசு பிரான் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்றான் அப்படிம்பாங்க. நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது எப்படி முடியும், அவரு காட்டுவாரா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நக்கல் நையாண்டியே பேசிட்டு இருப்போம். இது அப்படியே போக போக என்ன ஆனது அப்படின்னா, இயேசுவை பற்றி படிக்கையில இயேசு தனது 30வது வயதில் யோர்தான் நதிக்கரைக்கு வருகிறார். அங்கு யோவான் என்பவர் மூலமாக ஞானஸ்தானம் பெறுகிறார். பிறகு அவர் மக்களிடத்தை துன்பங்கள் நீக்கி எப்படி இன்பமாக வாழ்வது என்று பரப்புரை செய்கிறார். அவர் சொன்ன வரி, எப்படி நீங்கள் நிலங்களை உழுது செம்மையாக மாற்றுகிறீர்களோ அதுபோல உங்கள் மனங்களை அகலப்படுத்தி நேர்மையாக வாழுங்கள் என்று போதிக்கிறார். அது அந்த நாட்டிற்கு பிடிக்கவில்லை. அப்பொழுது அவர் மீது தேவ நிந்தனை செய்தவர் என்ற பழி விழுகிறது. அந்த நினைவு சரியாக இருந்தால் ஜனகர் என்ற கோர்ட்டு அவருக்கு தீர்ப்பு கொடுக்குது. என்ன அப்படின்னா, இவர் தேவ நிந்தனை செய்தவர். இவருக்கு தண்டனை என்ன அப்படின்னா, சிகப்பு அங்கி அணிவித்து சிலுவையை சுமக்க வேண்டும், தலையில் முக்கிரீடம், சவுக்கால் அடிக்க வேண்டும். இயேசு பிரான் தான் வாழ்ந்த காலத்தில் நிறைய நோய்களை குணப்படுத்தி இருக்கிறார். நிறைய பேருக்கு கண் பார்வை கொடுத்திருக்கிறார். இப்ப இதான் சூழ்நிலை. இப்ப சிவப்பு அங்கிய அணிஞ்சு சிலுவையில ஏந்தி போறாங்க. அப்ப சவுக்கால் அடிச்சுட்டே வர்றாங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தன் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு கண்ணு தெரியாது. அவன் என்ன பண்றான்னா, தன் கையில் உள்ள ஈட்டி எடுத்து அந்த இயேசுவின் மேல குத்துறான். அந்த இரத்தமானது தெளிச்சு அவனோட கண்ணில் படுது. அன்று வரை குருடனாக இருந்தவனுக்கு கண் பார்வை தெளிவாக தெரிகிறது.
இந்த சொல்லுவாங்க இல்லையா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு பிரான் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தமும் மக்களுக்காக, மக்களின் துன்பத்தை போக்குவதற்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர் சிலுவையில் ஏற்றப்படுகிறார். அன்று வரை என் கண்ணிற்கு தேவதூதனாக இருந்தவர் எப்பொழுது இறைவனாக தோன்றினார் என்றால், சிலுவையில், அந்த சிலுவை பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கையை இப்படி எடுத்து ஆணி அடிச்சிருப்பாங்க, காலில் ஆணி அடிச்சிருப்பாங்க, இந்த தலை சாஞ்சமா இருக்கும், முள்கிரிடம் சுத்தி இருக்கும். அவ்வளவு பெரிய துன்பம். அதுவரை கடவுள் பேசவில்லை, அதுவரை அவர் பேசல. கடைசியாக பேசுகிறார், தேவா, இறைவா, இவர்களை மன்னியுங்கள், இவர்கள் தாம் என்ன செய்கின்றோம் என்பது தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த பாவிகளை மன்னியுங்கள் அப்படிங்கிறார். அதன் பிறகு அவர் சிலுவையில இருந்து உயிர் போயிடுது. அப்புறம் 3ஆம் நாள் வந்து ஒரு உயிர் தெளிந்து வருகிறார். இந்த 3 நாட்கள் அவர் எங்கு போனார் அப்படின்னு ஒரு கேள்வி. இறைவன் இறந்தவுடனே அவர் பரலோகத்திற்கு செல்லவில்லை, மாறாக பாதாள லோகத்திற்கு செல்கிறார். அங்கு என்ன அப்படின்னா, சாத்தான் தூய ஆத்மாக்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் அந்த இயேசுவர் என்ன பண்ணுறாரு, அதல பாதாளத்தில் உள்ள நரகத்திற்கு செல்றாரு. அங்க அவர் போனோடனே அந்த நரகத்தின் கதவுகள் உடைக்கப்படுது. கடவுள் ஒளிப்பிளமாக காட்சி அளிக்கிறார். அங்கு உள்ள எல்லா சாத்தானும் அவர் மண்டியிட்டனர். அனைவரையும் விடுதலை செய்தார். அப்பொழுது சொல்கிறார், நானே ஆல்பாவும் நானே ஒமேகாவும், நானே முதலும் நானே முடிவும் என்று சொல்றாரு. மேல உதவி சொல்றாரு, நானே ஒளிமயமும் ஜீவனுமா இருக்கிறேன், நான் எல்லாருள்ளும் இருக்கிறேன் அப்படிங்கிறார். இதுதான் அந்த இயேசுவின் வரலாறு. அப்படிப்பட்டவரின் பிறந்த நாளை நம் கல்லூரியில் கொண்டாடுவதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும். மாணவர்களே, இது கல்விக்கூடம். நாம் எந்த மதத்தை சேர்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அது தவறு இல்லை. ஆனால் மற்ற மனிதர்களையும் மற்ற மதங்களையும் நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மதமும் ஒரு மனிதனை துன்புறுத்துவதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. மதம் மனிதனை செம்மைப்படுத்த, மதம் மனிதனை வழிநடத்த, மதம் மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க. இதுதான். நீங்கள் எந்த மதமாக இருக்கலாம், எவ்வளவு போதனைகள் இருக்கலாம், எல்லா மதத்தின் போதனை எங்க வந்து நிற்கும் அப்படின்னா, கடைசியா வந்து அன்பு என்ற ஒற்றை சொல்லில் நிற்கும். இந்த அன்பை பகிருங்கள், அனைவரிடம் அன்பாக இருக்க பழகுங்கள். ஒரே ஒரு வரி கடைசியாக, உங்களுக்கு பிறர் செய்வது எது பிடிக்கவில்லையோ அதை நீங்கள் பிறருக்கு செய்யாமல் இருந்தாலே போதும். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.